ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவில் மொறு டேஸ்டியான டீக்கடை வெங்காய சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. இது 250 கிராம் வரும். அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணெயை சூடு பண்ணி சேர்க்கறதால நமக்கு சமோசா ரொம்ப கிரிப்ஸியாக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இதை நம்ம மீடியம் சைஸ் பாலாக உருட்டி சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம மெலிசா சப்பாத்தி ஆட்டம் திரட்டி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசா திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா திரட்டிக்கோங்க. சப்பாத்தி கட்டையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக ட்ரை மாவு சேர்த்து திரட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசா திரட்டிக்கோங்க. நான் எல்லாத்தையும் திரட்டி வச்சுட்டேன். அடுத்ததான் இதை தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி நம்ம எல்லா ஷீட்டையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு 3 ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் ஓரத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு நடுவில் சென்டராக கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, மொத்தம் 6 சமோசா ஷீட் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி மற்ற ஷீட் எல்லாத்தையும் நம்ம ஓரத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிட்டு மற்ற ஷீட் எல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நமக்கு சமோசாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். ரவா அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும். அதுக்காக நம்ம ரவா சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம சமோசா ஓட்டுறதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி சமோசாவை மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அதோடைய ரைட் சைட் கார்னரை எடுத்து லெஃப்ட் சைடில் நேராக வச்சுக்கோங்க. அடுத்தது ரைட் சைடில் ஒரு கையை வச்சுக்கிட்டு திருப்பினீங்கன்னா கோன் ஷேப் வந்துடும். இன்னொரு தடவை சொல்கிறேன். ரைட் சைட் கார்னரை லெஃப்ட் சைடில் பாதி தூரத்துக்கு வச்சுக்கோங்க நேராக. அடுத்தது அந்த இன்னொரு கையால் இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோன் ஷேப் வந்துடும். இப்போது நம்ம வெங்காயத்தை இது உள்ளே வச்சு பேஸ்ட் எடுத்து இந்த ஓரத்தில் எல்லாத்தையும் தடவிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். பாருங்கள், எல்லா சைடும் நல்லா அழுத்தி விடுங்க. அதேமாரி இந்த சைடும் லைட்டாக பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கலாம். பாருங்கள், கோன் ஷேப்பு நல்லா வந்துடுச்சு. இதேமாரி மற்ற ஷீட்டையும் நம்ம மடித்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் சூடானதும் மடித்து வச்சுருக்கிற ஒவ்வொரு சமோசாவாக போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள்.
பாருங்க கோல்டன் கலர் வந்துச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு கிரிப்ஸியா வந்திருக்குன்னு. உள்ள இருக்கிற ஸ்டஃப்பும் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்தியும் கூட. இதை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் பானுப்ரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.